ஃபர்ஸ்ட் படத்திலேயே சிவகார்த்திகேயன் கூட மோதுற பாலா. எப்படின்னு தெரியுமா? தமிழ் சினிமாவுல முன்னணி நடிகர்கள்ல ஒருத்தரா இன்னைக்கு உச்சம் தொட்டு நிக்கிறவர் தான் நடிகர் சிவகார்த்திகேயன். இவரோட நடிப்புல போன வருஷம் திரைக்கு வந்த அமரன் படம் தான் சிவகார்த்திகேயனோட சினிமா வாழ்க்கையில திருப்பு முனைய ஏற்படுத்துச்சு. இந்த படம் 300 கோடிக்கும் அதிகமா வசூல் குவிச்சு சாதன படமா அமைஞ்சது. இதுவரைக்கும் காமெடி ஹீரோவா திகழ்ந்துட்டு இருந்த சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்கு பின்னாடி ஆக்ஷன் ஹீரோவா அவதாரம் எடுத்தாரு. அமரன் படத்தோட சூப்பர் டூப்பர் ஹிட்டுக்கு பின்னாடி சிவகார்த்திகேயன் இயக்குனர் ஏ.ஆர். முருகதாஸ் இயக்கத்துல மதராசி படத்திலயும், சுதா கொங்கரா இயக்கத்துல பராசக்தி படத்திலயும் நடிச்சிட்டு வராரு. இதுல மதராசி படம் வரக்கூடிய செப்டம்பர் 5ஆம் தேதி திரைக்கு வரக்கூடிய நிலையில, படம் பத்தின அப்டேட்டுகள் நாளுக்கு நாள் வந்த வண்ணம் இருக்கு. இந்த நிலையில தான் பாலாவோட காந்தி கண்ணாடி படமும் செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. குக் வித் கோமாளி நிகழ்ச்சியின் மூலமா பிரபலமான பாலா ஹீரோவா அறிமுகமாகக்கூடிய படம் தான் காந்தி கண்ணாடி. ஷெரீப் எழுதி இயக்கியிருக்கக்கூடிய காந்தி கண்ணாடி படத்துக்கு விவேக் மெர்வின் இசையமைச்சிருக்காரு. பாலாவோட ஃபர்ஸ்ட் கனவு படமா பார்க்கப்படக்கூடிய இந்த படம் பாலாவோட சினிமா வாழ்க்கையில ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த படமா பார்க்கப்படுது.